அது சரியா மார்ச் 3, 2025 அமெரிக்காவுடைய பென்சில்வேனியா அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கிற பிட்ஸ்பர்க் அப்படிங்கிற சிட்டில நேரம் காலை 6 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அங்க இருக்கிற ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல 20 வயதான சுதிக்ஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, ஆல்சோ அவங்களுடைய ரூம்மேட்ஸான ஒரு 5 கேர்ள்ஸும் டிராவல் பேக்ல அவங்களுடைய துணிகளை எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. அப்ப சுதிக்ஷாவுடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்த செல்போன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. போன் எடுத்து யாரு கால் பண்றாங்க அப்படின்னு பாக்குறாங்க. அதுல அம்மா அப்படின்னு டிஸ்பிளேல நேம் வர்றதை பார்த்துட்டு கால் அட்டன் பண்றாங்க. அப்ப கிளம்பிட்டியா அப்படின்னு அவங்களுடைய அம்மா கேட்க, கிளம்பிட்டேன், இன்னும் ஒரு ½ அன் ஹவர்ல ஏர்போர்ட் போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களுடைய அம்மாவோ, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நீ போய் அங்க லேண்ட் ஆனதுமே எனக்கு கால் பண்ணு, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. பட் அப்படி காலை கட் பண்ண அவங்களுக்கு அடுத்து நடக்க போற அந்த விபரீதமான சம்பவத்தை பத்தி தெரியாம போயிருச்சு. எஸ், இப்ப ரீசெண்டா அமெரிக்கா மட்டும் இல்லாம இந்தியாலையுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்படுற, இப்படி கூட நடக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான சுதிக்ஷாவுடைய கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம முடிஞ்ச அளவுக்கு டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கிரைம் கேசஸை பற்றி கேட்டால் எப்படி இது நடந்திருக்கும், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஃபுல்லாக கியூரியஸ் ஆயிடுவோம்ல. அதே மாதிரி ஒரு முறையாவது நம்மளுடைய ஃபினான்சியல் ஃபியூச்சரை பற்றியும் அப்படி கியூரியஸாக யோசிச்சு பார்த்தீங்களா? மாத சம்பளம் வரும், ஒரு நல்ல அமௌண்ட்டை சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக அது போதாது. பிகாஸ் பணத்துடைய வேல்யூ நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ உங்களுடைய பணத்தை க்ரோ பண்ணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அதுவும் சேஃபான ஒரு இடத்துல. அதுக்கு தான் இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த லீடிங் இன்சூரன்ஸ் கம்பெனியான ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் நிஃப்டி 500 மல்டி ஃபேக்டர் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்திருக்காங்க. இந்த NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கு மே 31 தான் லாஸ்ட் டேட், which means இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. இதோட NAV பிரைஸ் 10 rupees தான். இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற NFO தொடக்கத்திலிருந்து 21% ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. கடந்த 5 வருஷத்துல 31.7% ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப்ஸ் நியூ NFOவும் இதே இண்டெக்ஸ் தான் ரெப்ளிகேட் பண்ண போகுது. NRI கஸ்டமர்ஸ் மாசம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணாவே 2 கோடி வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஈவன் வருஷத்துக்கு நீங்க அப் டு 2.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாலுமே உங்க ரிட்டர்ன்ஸ்க்கு டாக்ஸ் இல்ல. உங்களுடைய மந்த்லி பிரீமியம்ல இருந்து 120 மடங்கு உங்களுடைய லைஃப் கவரா கிடைக்கும். சோ இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. இல்ல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. வருஷம் டிசம்பர் 13ஆம் தேதி இந்தியாவில் இருக்கிற ஆந்திராவில் சுப்பாராயுடு ஸ்ரீதேவி கப்பிள்ஸுக்கு மூத்த மகளா பிறக்கிறாங்க சுதிக்ஷா. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை செஞ்சுட்டு இருந்த அவங்களுடைய அப்பாவுக்கு அடுத்த 1.5 வருஷத்திலேயே அமெரிக்கா போய் வேலை செய்யறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. 2006 வருடம் சுதிக்ஷாவுடைய பேரண்ட்ஸ் அவங்களை கூட்டிட்டு அமெரிக்காவில் இருக்கிற வெர்ஜீனியா ஸ்டேட்ல வந்து செட்டில் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த சில வருடங்கள்லேயே சுதிக்ஷாவுக்கு ஒரு தம்பியும் தங்கச்சியும் பிறக்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்க 3 பேரையுமே அதே வெர்ஜீனியா ஸ்டேட் சவுத் ரைடிங் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற தாமஸ் ஜெஃபர்சன் அப்படிங்கிற ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கவும் வைக்கிறாங்க. சோ ஸ்கூல்ல போய் படிக்கிறது, வீட்டுல தம்பி தங்கச்சி கூட விளையாடுறது, லீவ் நாட்கள்ல ஃபேமிலி கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, அப்பப்போ இந்தியாவுக்கு போய் ரிலேட்டிவ்ஸை பார்த்துட்டு வர்றது அப்படின்னு சுதிக்ஷாவுடைய லைஃப் ஸ்மூத்தா போக ஆரம்பிக்குது. இப்படியே வருடங்கள் ஓட ஹை ஸ்கூல் படிப்பை முடிச்ச சுதிக்ஷா அடுத்ததா மெடிசன் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அமெரிக்கால மெடிசன் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ப்ரீ மெடிசன் கோர்ஸ் அப்படின்னு ஒன்னு கம்பல்சரியா படிச்சிருக்கணும். அதாவது மெடிசன் கோர்ஸ் தொடர்புடைய ஒரு UG டிகிரி ஒன்னு கம்பல்சரி படிக்கணும். சோ இப்ப சுதிக்ஷாவும் வெர்ஜீனியா ஸ்டேட்ல இருந்து 350 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பிட்ஸ்பர்க் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில பயோகெமிஸ்ட்ரி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய வீட்டில இருந்து அந்த யூனிவர்சிட்டி ரொம்பவே தூரமா இருக்கு அப்படிங்கறத
அப்படிங்கறதால அவங்க பிட்ஸ்பர்க் சிட்டிலேயே ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் சுதிக்ஸா செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்க அந்த சம்மரை எப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு 2025 பிப்ரவரி மாசம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் டாமினிகன் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற நாட்டுக்கு, அதாவது அந்த தீவுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஆல்சோ அதை தன்னுடைய வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸும் சுதிக்ஸா ஆல்ரெடி சில வெக்கேஷன்ஸ் என்ஜாய் பண்றதுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்காங்க அப்படிங்கறதால இப்பவும் அவங்களுக்கு ஓகே சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அவங்க தன்னுடைய ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி ஏர்போர்ட் போறாங்க. அங்கிருந்து ஃபிளைட் ஏறி டாமினிகன் கண்ட்ரியில் இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸான பூண்டா கானா அப்படிங்கிற சிட்டில போய் இறங்கவும் செய்யறாங்க. இப்ப அங்க இருக்கிற ரியூ ரிப்பப்ளிகா அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க ஆரம்பிச்ச சுதிக்ஸா அவங்க கூடவே வந்திருந்த தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த இடத்தை சுத்தி பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் அடுத்த 3வது நாளே, அதாவது மார்ச் 6 அன்னைக்கு ஒரு பேரண்ட்ஸ் தங்களுடைய மகளை பத்தி எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்க விரும்ப மாட்டாங்களோ அப்படி ஒரு விஷயத்தை சுதிக்ஸா பேரண்ட்ஸ் இப்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அன்னைக்கு மதியம் வெக்கேஷன் போன சுதிக்ஸா காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் அவங்க கூட போன ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ உடனடியா ஃபிளைட்டை பிடிச்சு போன அவங்களுடைய பேரண்ட்ஸ் சுதிக்ஸா போன அந்த இடத்துக்கு போய் அங்க தங்கியிருந்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த விஷயங்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதுதான். சுதிக்ஸா அங்க வந்த முதல் நாளே அவங்க தங்கியிருந்த அதே ஹோட்டல்ல தங்கியிருந்த 22 வயது இருக்கக்கூடிய 2 அமெரிக்கன் யங்ஸ்டர்ஸ் கூட அவங்களுக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. குறிப்பா ஜோஸ்வா ஸ்டீவன் அப்படிங்கிறவங்க கூட சுதிக்ஸா நல்லா பேசி பழகி இருக்காங்க. ஆல்சோ அவங்களும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த அமெரிக்கன் யங்ஸ்டர்ஸ் கூட சேர்ந்து அந்த ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே போல அந்த ஊர் முழுக்கவும் சுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் அந்த ஹோட்டலை ஒட்டி இருக்கிற அரீனா கோர்ட்டா அப்படிங்கிற பீச்ல போய் ஜாலியா கொஞ்சம் விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான போடுறாங்க. சோ மார்ச் 6ஆம் தேதி அதிகாலை ஒரு 3 மணிக்கு அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்ல எல்லாருமா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 4:15 மணிக்கு சுதிக்ஸாவும் மத்த 7 பேரும் பீச்சுக்கு போற அந்த ரூட்ல அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி போன அந்த 8 பேர்ல சுதிக்ஸா மற்றும் ஸ்டீவன் இவங்க ஒரு இடத்துலயும், மத்த 6 பேரும் அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற இன்னொரு இடத்துலயும் கடலுக்குள்ள போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மத்த 6 பேருமே நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு ஒரு 5 மணி போல மறுபடியும் ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. ஆனா சுதிக்ஸாவும் ஸ்டீவனும் நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹோட்டலுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சுதிக்ஸாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்ததுக்கு அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு அவங்களுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நேரம் ஆக ஆக அவங்க வராம போகவே இப்ப அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பதட்டமாகறாங்க. ஆல்சோ அவங்களுடைய பதட்டத்தை அதிகமாக்குற மாதிரி காலையில ஒரு 9 மணிக்கு சுதிக்ஸா இல்லாம ஸ்டீவன் மட்டும் தனியா அந்த ஹோட்டலுக்கு வர்றதை பாக்குறாங்க. இதனால திகைச்சு போனவங்க ஸ்டீவன் கிட்ட வந்து சுதிக்ஸா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஸ்டீவனும் ஒரு ஷாக்கான ரியாக்ஷன் கொடுத்தபடி, எனது சுதிக்ஸா இன்னும் ஹோட்டலுக்கு வரலையா அப்படின்னு கேக்குறாரு. அவ எங்க ஹோட்டலுக்கு வந்தா? நீங்க 2 பேரும் தானே சேர்ந்து விளையாடிட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும் பொழுது அவ மட்டும் ஏன் தனியா ஹோட்டலுக்கு வந்தா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ஸ்டீவன் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை கேட்க ஆரம்பிச்ச சுதிக்ஸாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனை நம்ப முடியாத மாதிரி பாக்குறாங்க. அப்படி அவன் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவங்க 6 பேருமே ரூமுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா அவனும் சுதிக்ஸாவும் கடல் அலைகள் மேல ஸ்விம் பண்ணி விளையாடிட்டு இருக்கும்போது சடனா ஒரு பெரிய அலை வந்து அவங்க 2 பேரையும் கடலுக்குள்ள இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. இதனால அவங்க 2 பேருமே கடலுக்குள்ள தத்தளிச்சபடி வெளியே வர முடியாம ஒருத்தரை ஒருத்தர் கெட்டியா பிடிச்சிட்டு தத்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில நிமிடங்கள் போராட்டத்துக்கு அப்புறமா ஸ்டீவன் சுதிக்ஸாவை பத்திரமா பிடிச்சபடி கரைக்கு கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி கரைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன் மூச்சு வாங்கிட்டு இருக்கும் போதே கூடவே சேர்ந்து மூச்சு வாங்கிட்டு இருந்த சுதிக்ஸா திடீர்னு அங்கிருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து திகைச்சு போன ஸ்டீவன் அவங்கள ஹலோ ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா சுதிக்ஸாவோ பதில் கூட எதுவுமே சொல்லாம கடலை ஒட்டியே அந்த கரையில நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஸ்டீவனோ இப்ப அவன் கடல்ல மூழ்கினப்ப குடிச்ச தண்ணிய வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறான்.
அதுக்கப்புறமா அவனுக்கு தலைவலியும் லேசான மயக்கமும் வர ஆரம்பிக்குது. இதனால பீச்சில் இருக்கக்கூடிய அங்க படுக்கிற மாதிரியான சேர்ல போய் படுத்து அப்படியே தூங்கவும் ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா காலையில ஒரு 8:45 மணிக்கு கண்ணை முழிச்சு பார்க்கும்போதுதான் அவனும் சுதிக்ஸாவும் கடல்ல மாட்டி தப்பிச்சதுக்கு அப்புறமா சுதிக்ஸா மட்டும் அந்த கரை ஓரமா நடந்து போன விஷயம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. சரி, சுதிக்ஸா ஹோட்டலுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு திங்க் பண்ண ஸ்டீவன் இப்ப ஹோட்டலை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன அவன் சுதிக்ஸா ஹோட்டலுக்கு வரல அப்படிங்கறது தெரிஞ்சு இப்ப ரொம்பவே ஷாக் ஆகவும் ஆரம்பிக்கிறான். பட் அவன் சொன்னதை கேட்டு அதை நம்ப முடியாம அதிர்ச்சியான சுதிக்ஸாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அந்த பீச்சுக்கு வந்து சுதிக்ஸாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. பீச் மற்றும் ஹோட்டல்ல கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலேயும் தேடினதுக்கு அப்புறமா சுதிக்ஸாவை எங்கேயுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியாம போகுது. சோ உடனடியா இந்த விஷயத்த போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா போலீஸ் வந்து ஸ்டீவன் கிட்ட விசாரிக்கிறப்பவும் அவன் சுதிக்ஸாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்ன அதே பதில தான் போலீஸ் கிட்டையும் சொல்றான். சோ போலீஸ் அந்த பீச்லயும் பீச்சை சுத்தி இருக்கிற காடு மாதிரியான இடங்கள்லயும் மேலும் கடலுக்குள்ள போயும் சுதிக்ஸாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அவங்களுடைய தேடுதல் பணியை ஸ்பீடாக்க கேமரா பிக்ஸ் பண்ணியிருந்த ட்ரோன்களையும் அந்த இடத்தை சுத்தி பறக்க விடுறாங்க. இப்ப இவ்வளவு விஷயத்தையும் சுதிக்ஸாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட அவங்களுடைய பேரண்ட்ஸ் உடனடியா அங்கிருந்து போய் போலீஸை மீட் பண்ணி பேசுறாங்க. ஆனா சுதிக்ஸா இன்னுமே கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு போலீஸ் சொன்னதால அழுதுகிட்டே அவங்களும் கூட சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் ஸ்டீவனும் அவனுடைய ஃப்ரெண்டும் அவனுங்க தங்கியிருந்த ஹோட்டலை விட்டு செக் அவுட் பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா அவனுங்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்த போலீஸ் அவனுங்களை ஸ்டாப் பண்ணி அவங்களுடைய பாஸ்போர்ட்டை சீஸ் பண்றாங்க. ஆல்சோ கோர்ட்டும் உடனடியா அவங்களுடைய பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணவும் செய்யுது. அதுக்கப்புறமா போலீஸ் அந்த ஹோட்டல்லையே அவனுங்களை ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி தங்க வைக்கிறாங்க. பட் இப்படியே ஒரு 5 நாட்கள் கடந்த சிச்சுவேஷன்ல தான் சுதிக்ஸாவுடைய பேரண்ட்ஸ் சுதிக்ஸா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு டாமினிக்கன் கவர்மெண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப ஏன் அவங்க இப்படி கேக்குறாங்க அப்படின்னா இவ்வளவு நாளா தேடியுமே சுதிக்ஸா கிடைக்கல அப்படிங்கறதால ஸ்டீவன் தான் அவங்களை ஏதோ பண்ணிருப்பான் அப்படின்னு அவங்களுடைய பேரண்ட்ஸ் சந்தேகப்படுறாங்க. ஆனா அவன் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இப்ப சுதிக்ஸா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணணும். பட் அந்த கண்ட்ரியோ எங்க நாட்டுடைய சட்டப்படி ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நாங்க டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு காணாம போனவருடைய இறந்த உடல் கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க காணாம போய் 4 வருடங்களாவது கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு ரிப்ளை பண்றாங்க. சோ இத நினைச்சு சுதிக்ஸாவுடைய பேரண்ட்ஸ் ஏமாற்றமடைய ஆரம்பிக்க மார்ச் 18ஆம் தேதி சஸ்பெக்ட் ஆன ஸ்டீவனுடைய பேரண்ட்ஸ் டாமினிக்கன் கண்ட்ரியுடைய கோர்ட்ல லாயர்ஸ் மூலமா ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்றாங்க. அதாவது அவனை போலீஸ் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பெட்டிஷனை ஃபைல் பண்றாங்க. சோ இப்ப போலீஸும் வேற வழியே இல்லாம ஸ்டீவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண அவன் கிட்ட நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறத ஜட்ஜும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. பட் அவன் சொல்றது பொய்யா கூட இருக்கலாம் அப்படின்னு அரசு தரப்பு வக்கீல் அப்ஜெக்ஷன் பண்ண இப்ப ஸ்டீவனுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஜட்ஜ் கேக்குறாரு. ஆனா அவன் சுதிக்ஸா கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணது, அவங்க கூட சேர்ந்து பீச்சுக்கு போனது, ஹோட்டல்ல அவங்க கூட ஒன்னா சுத்திட்டு இருந்தது, இந்த மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜஸ் போலீஸ் கிட்ட இருக்குதே தவிர கடல்ல அவன் கூட சேர்ந்து சுதிக்ஸா குளிக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுட்டேஜ் போலீஸ்க்கு கிடைக்கவே இல்லை. ஆல்சோ அது அதிகாலை நேரம் அப்படிங்கறதால அவங்க 2 பேரை தவிர வேற மக்கள் நடமாட்டம் எதுவுமே அங்க இல்லாம போயிருக்கு. இதனால அங்க நடந்த விஷயத்தை பார்த்த ஐ விட்னஸும் போலீஸ்க்கு கிடைக்காம போறாங்க. சோ ஜட்ஜ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இப்ப அரசு தரப்பு வக்கீல் தயங்கினபடி நிக்க ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தாதான் ஸ்டீவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் அவனை ரிலீஸ் பண்ணுது. இப்ப ரிலீஸ் ஆன ஸ்டீவன் உடனடியா டாமினிக்கன் கண்ட்ரியில் இருக்கிற அமெரிக்கன் எம்பசி மூலமா எமர்ஜென்சி பாஸ்போர்ட் வாங்கி உடனடியா அமெரிக்காக்கு கிளம்புறான். ஆல்சோ அவன் கூட இருந்த அவனுடைய ஃப்ரெண்டும் இப்ப போலீஸ் கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகி அமெரிக்கா கிளம்புறான். கடைசியா தங்களுடைய மகளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது கூட தெரியாம மனவேதனையோட சுதிக்ஸாவுடைய பேரண்ட்ஸும் அமெரிக்கா கிளம்புறாங்க. பட் டாமினிக்கன் போலீஸ் சுதிக்ஸாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி இன்னுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆல்சோ சுதிக்ஸா அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதால அவங்க காணாம போன விஷயத்தை பத்தி அமெரிக்காலையும் அவங்களுடைய சொந்த நாடான இந்தியாலையும் சோசியல் மீடியா பீப்புள் பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்படி போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் திடீர்னு ஸ்டீவன் சுதிக்ஸாவை கடல் அலையிலிருந்து காப்பாத்துற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியால சடனா வைரலாக ஆரம்பிக்குது. ஆனா
ஆனா இந்த வீடியோவை ஃபேக்ட் செக் பண்ண ஏஜென்ட்ஸ் பிரான்ஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் அது ரஷ்யாவில் இருக்கிற ரிவியாரா அப்படிங்கிற பீச்சில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னும் அதில் இருக்கிறது ஸ்டீவன் சுதிக்ஸா கிடையாது, அது வேற ஒரு ஆண் மற்றும் பெண் அப்படின்னும் அந்த செய்தி நிறுவனம் கிளாரிஃபை பண்றாங்க. ஆக்சுவலா இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டீவன் சொன்ன கன்ஃபெஷன்ல லாஜிக் இடிக்குது அப்படிங்கிறது தான். அதாவது ஸ்டீவன் சொன்ன மாதிரி அவன் சுதிக்ஸாவை காப்பாத்தினதுக்கு அப்புறமா அவங்க பீச்சில் இருந்து நடந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏன் ஹோட்டலுக்கு திரும்பி வரல? ஒருவேளை அவங்க பீச்சில் இருந்து ஹோட்டலுக்கு வர்ற வழியில அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் பீச்சில் இருந்து யாராவது அவங்கள கடத்திட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அது பீச்சில் இருந்து வெளியே போற வழியில் இருக்கிற சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கணும். பட் அந்த மாதிரி சந்தேகப்படுற வகையில எந்த ஒரு வீடியோவுமே ரெக்கார்ட் ஆகல. ஒருவேளை சுதிக்ஸாவை கடல் அலை உள்ள இழுத்துட்டு போயிருந்து அத மது போதையில் இருந்த ஸ்டீவன் மறந்திருந்தா கூட சுதிக்ஸாவுடைய உடல் கரை ஒதுங்கி இருக்கணுமே. ஆனா ஏன் இன்னுமே கரை ஒதுங்காம இருக்கு? பட் இப்படி யோசிச்சு பார்க்கலாம், ஒருவேளை கடல்ல இருக்கிற சுறா மாதிரியான ஏதாவது ஒரு மீன்கள் அவங்களுடைய உடலை சாப்பிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் சான்ஸ் இருக்கு, பட் கம்மி தான். பட் அப்படி இருந்தாலுமே ஸ்டீவன் தான் சொல்றானே இல்ல நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு. அப்ப எதுக்காக ஸ்டீவன் அப்படி சொல்லணும்? ஒருவேளை ஸ்டீவனுக்கு தலைவலி வந்த மாதிரி சுதிக்ஸாவுக்கும் தலைவலி வந்து மயங்கி விழுந்திருந்தா கூட மயக்கம் தெளிஞ்சு அவங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கணுமே. இல்லனா அவங்க வழி தவறி அங்க இருக்கிற காட்டுக்குள்ள போயிருந்தாலும் கூட இவ்வளவு நாட்களா ட்ரோன்ஸ் எல்லாமே வச்சு தேடி பார்த்த போலீஸ் அவங்கள கண்டுபிடிச்சிருக்கணுமே. இல்ல ஸ்டீவன் கூட சேர்ந்து விளையாடும் பொழுது உண்மையாகவே மது போதையில அவங்க கடல்ல மூழ்கி இறந்திருக்கலாம். இத சொன்னா அவனுமே மாட்டிக்குவான் அப்படிங்கிறதுக்காக நான் காப்பாத்தி வெளியே வந்துட்டோம், அவங்க தனியா நடந்து போயிட்டாங்க அப்படின்னு அவன் போய் சொல்லியிருக்கலாம். இந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே பதில் தெரியணும் அப்படின்னா ஸ்டீவனை போலீஸ் நல்லா விசாரிச்சிருக்கணும், ஒரு பாலிகிராஃப் டெஸ்டாவது எடுத்திருக்கணும். ஆனா அது எதுக்குமே வழி இல்லாம போயிருச்சு. அவன் தான் சுதிக்ஸா கூட கடைசியா இருந்தா அப்படிங்கிற ரொம்பவே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தாலுமே போலீஸ் எதனால இதை பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்ப ஸ்டீவனும் அமெரிக்காவுக்கு திரும்ப போயிட்டான். இனி இந்த கேஸை சால்வ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமம் தான். இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது ஒன்னு ஸ்டீவன் சொல்றது பொய்யா இருக்கணும், இல்ல அவன் சொல்றது உண்மை அப்படின்னா சுதிக்ஸா ஹோட்டலுக்கு போகும்போது வேற யாராவது அவங்களை ஏதாவது பண்ணி அவங்களுடைய உடலை யாருமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி டிஸ்போஸ் பண்ணிருக்கணும். ஆஸ்திரேலியால கூட இந்த மாதிரியான ஒரு கேஸை நம்ம போட்டிருப்போம். நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த ஒருத்தன் ஆஸ்திரேலியா பொண்ணை அப்படிதான் அங்க பண்ணிருப்பான். பல வீடியோஸ்ல பல முறை நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆல்வேஸ் டேஞ்சர். ஒரு வெக்கேஷன் போன இடத்துல எப்படி ஆயிருக்கு பாத்தீங்களா? STI சுதிக்ஸா நமக்கு இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க கூடவே 6 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. பட் நோ யூஸ். எப்படி எல்லாம் நடக்குது பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கணும், சில லிமிட்ஸ் வச்சுக்கணும். வெளியூருக்கு, வெளி மாநிலத்துக்கு இல்ல வெளிநாட்டுக்கு அப்படின்னு எங்க வெளியே போனாலுமே நமக்கு தெரிஞ்சவங்க அட்லீஸ்ட் ஒருத்தங்களாவது கூட இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க STI ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர். இத சுதிக்ஸா ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்நேரம் அவங்க மிஸ் ஆகாம இருந்திருப்பாங்க. அதாவது சுதிக்ஸா முன்ன பின்ன தெரியாத ஸ்டீவன் கூட தனியா போகாம அவங்க வெக்கேஷனுக்கு போன அதே கேர்ள்ஸ் குரூப் கூட சேர்ந்து பீச்ல இருந்திருந்தாங்க அப்படின்னா மேபி இந்நேரம் அவங்க மிஸ் ஆகாம இருந்திருப்பாங்க. வீடியோல நான் சொன்ன ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப்ஸ் நிஃப்டி 500 மல்டி ஃபேக்டர் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு மே 31 தான் லாஸ்ட் டேட். இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. இல்ல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. மை டியர் STI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? காணாம போன சுதிக்ஸாவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்து என்ன? ஸ்டீவன் தான் காரணமா இருப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது ஸ்டீவன் சொல்றது உண்மையா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.